Hello everyone. Welcome to the Catalyst Show, an AI podcast. நான் உங்கள் செழியன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறவரு ஒரு குரல். மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளை ஜஸ்டிஸ்காக எழுந்திருக்க வச்ச குரல். எஸ், இட்ஸ் ஹிம், த லெஜெண்டரி சிவில் ரைட்ஸ் லீடர் மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர். Sir, it's truly an honor to welcome you to this show. Thank you, my friend. இன்னைக்கு உங்க கூட பேசுறது எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டு ஷேர் த ட்ரீம், அ ட்ரீம் அபவுட் ஜஸ்டிஸ், ஈக்வாலிட்டி அண்ட் கரேஜ். டாக்டர் கிங், உங்க சைல்ட்ஹுட் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எப்படி உங்க ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு? நான் ரொம்ப ரிலிஜியஸ் ஃபேமிலியில தான் வளர்ந்தேன். என் அப்பா ஒரு பாஸ்டர். அவர் இன்ஃப்ளூயன்ஸ்னால தான் என் வேல்யூஸ் எல்லாம் ஃபார்ம் ஆச்சு. ஆனா சின்ன வயசுல இருந்தே ரேசிசமை ஃபேஸ் பண்ணினேன். அந்த ஹர்ட்டுக்கு அப்புறம் தான் எனக்கு ஈக்வாலிட்டிக்காக ஃபைட் பண்ண ஒரு தூண்டுதலா இருந்துச்சு. ஸோ டிஸ்கிரிமினேஷன் உங்க லைஃப்ல ரொம்ப ஏர்லியா வந்துச்சா? எஸ், நான் சின்ன வயசுல இருந்தே என் வெள்ளைக்கார நண்பர்களை செக்ரிகேஷன்னால என் கூட விளையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்பதான் எனக்கு புரிஞ்சிச்சு, நம்ம சொசைட்டில ஏதோ ரொம்ப தப்பு நடக்குதுன்னு. அப்போ சிவில் ரைட்ஸ் மூவ்மெண்ட்ல உங்க ஃபர்ஸ்ட் மேஜர் லீடர்ஷிப் மூவ்மெண்ட் என்னன்னு சொல்றீங்களா? கண்டிப்பா. இதெல்லாம் 1955ல தான் ஸ்பார்க் ஆச்சு. அப்போ ரோசா பார்க்ஸ்னு ஒரு அம்மா மான்காமரியில ஒரு பஸ்ல உட்கார்ந்துருந்தாங்க. அந்த டைம்ல செக்ரிகேஷன் ரூல்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். பிளாக் பேசஞ்சர்ஸ் பேக் சைட்ல தான் உட்காரணும், ஒயிட் பேசஞ்சர்ஸ் வந்த உடனே சீட்டை கொடுக்கணும். ஆனா அந்த நாள் டிரைவர் அவங்களுக்கு எழுந்து சீட் கொடுங்கன்னு சொன்னப்போ ரோசா பார்க்ஸ் காமா இல்லைன்னு சொன்னாங்க. அவங்க டயர்டா இருந்ததுனால மட்டும் இல்ல, இந்த தப்பான சிஸ்டம்க்கு நான் இனிமே கோஆபரேட் பண்ண மாட்டேன்னு ஸ்ட்ராங் ஸ்டாண்ட் எடுத்தாங்க. அது ஒரு சிம்பிள் ரெஃப்யூசல் இல்ல, அது ஒரு போல்ட் ப்ரோட்டெஸ்ட். அந்த ஒரு நோ தான் அப்புறம் ஒரு பெரிய மூவ்மெண்ட்டை இக்னைட் பண்ணுச்சு. அந்த ஒரு ஆக்ஷன் தான் ஹிஸ்டரியே மாத்திடுச்சா? எஸ், நாங்க மாண்ட்கமரி பஸ் பாய்காட் ஆர்கனைஸ் பண்ணோம். 385 நாளுக்கு பிளாக் சிட்டிசன்ஸ் செக்ரிகேட்டட் பஸ்ஸஸ்ல டிராவல் பண்ண ரிஃப்யூஸ் பண்ணாங்க. த்ரெட்ஸ் வந்துச்சு, என் வீட்டையும் பாம்பு அட்டாக் பண்ணாங்க. ஆனா நாங்க பயப்படல. வயலன்ஸ்க்கு வயலன்ஸ் இல்ல. பிரஷர் எவ்வளவு வந்தாலும் நாங்க நான் வயலன்ஸா ஸ்ட்ராங்கா ஸ்டாண்ட் எடுத்தோம். அப்புறம் என்ன ரிசல்ட் வந்துச்சு?